கைலாயம் செல்வோமா? அன்னை தந்தைக்கு என் வணக்கங்கள். நான் விடைபெற அனுமதி கோரி வந்தேன். தெற்கு திசைக்கு சென்று தர்மம் மற்றும் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் அல்லவா? எனக்கு ஆசி புரியுங்கள். மகனே, வேண்டாம் தாயே, தங்கள் கண்ணீரின் பலத்தை கொண்டு என் உத்தேசத்தை பலவீனப்படுத்த வேண்டாம். கடமை உணர்வை விட பெரிதென்று தங்கள் இருவரிடமிருந்துதான் நான் கற்றேன் தாயே. ஆகையால் எனக்கு அனுமதி தாருங்கள். உத்தேசத்தில் வெற்றி பெறுவாயாக. தேவி, தாங்கள் நலம்தானே? மகனே, அருணாசுரன் எங்க இருக்கிறான்? அவன் எந்த குகையில் அடைந்திருக்கிறான்? எங்கு சென்று அவனை தேடுவது? தாங்கள் இவ்விடத்திலிருந்து தென்கிழக்கு திசை நோக்கி சென்றால் அவ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய பர்வதம் தென்படும். அந்த பர்வதத்திற்கு சென்ற பிறகு அங்கு ஒரு வீரனுடைய ஓங்காரத்தை கேட்டால் அந்த இடத்தில் என் சகோதரன் அருணாசுரனை காணலாம். தாங்கள் அவன் முன்னிலையில் சென்றால் தாங்கள் அவனிடம் கூறுங்கள், அவனுடைய சகோதரன் ஜிம்பராசுரன் அவனிடம் மன்னிப்பு கோரினான் என்று. நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் அவன் என்னை மன்னிக்க வேண்டும். தாயே, தங்கள் தாய்மைக்கு என்னுடைய நன்றி கடன். ஜிம்பராசுரனின் இறுதி சடங்கை முடித்த பிறகு நாம் அந்த குகையை நோக்கி செல்வோம். ஆம், நிச்சயம் அங்கு செல்வோம். ஏனென்றால் அசுர குலத்தின் நம்பிக்கை இனி அவன் மட்டும்தான். ஜிம்பராசுரனின் சகோதரன் அருணாசுரன். அருணாசுரன், அருணாசுரன். அசுர குலத்தின் வளர்ச்சிக்காக துரித கதியில் அவனை கண்டறிய வேண்டிய அவசியம் உள்ளது. வாருங்கள் மகாதேவா. திடீரென வானிலை மாற துவங்கியுள்ளது. வெகு தூரத்தில் இடியின் ஒலி கேட்கிறது. அது மட்டுமல்ல மகாதேவா, சூறாவளி ஒன்று நம்மை நோக்கி வருகிறது. நீங்கள் யாவரும் இப்பாதை செல்லுங்கள். நானும் தேவி பார்வதியும் அவ்வழியே கைலாயம் செல்கிறோம். ஆனால் தந்தையா, வழியே ஆபத்து. சிவசக்திக்கு ஆபத்து நேருமா கணேசா? அவர்கள் செல்லட்டும். இப்பிரபஞ்சத்தை நிர்மாணித்தவர்களே
ஆபத்தான பாதையில் செல்லாவிட்டால் வேறு யார் செல்வார்கள்? வரவிருக்கும் ஆபத்தை தடுப்பதற்கு, அதன் வீரியத்தை குறைப்பதற்கு இவர்கள் அவ்வழியே செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது. வாருங்கள் தேவி. அசுரர்கள் இனியும் பொறுமை காக்க மாட்டார்கள். அசுர குலத்தில் பிறந்த வீரர்கள் தாரக அசுரனில் இருந்து ஜிம்ராசுரன் வரை அனைவரையும் நாம் இப்போது எழுந்து நிற்கிறோம். அசுர குலத்தின் வீரர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அசுர குலத்தை காக்க தேவலோக பதவியை நாம் பெற வேண்டும். ஏனென்றால் பதவி ஒன்று மட்டும்தான் அசுரகுல வீரர்களுக்கு மரியாதை. அதுவே அடையாளத்தை தரும், அங்கீகாரத்தையும் தரும். குருதேவா, இம்முறை அனைத்தையும் பயன்படுத்துங்கள். சக்தியை, தங்கள் யுக்தியை அனைத்தையும் கொண்டு அந்த சிவனையும் சக்தியையும் பிரித்து விடுங்கள். தெய்வங்கள் உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்தை முற்றிலுமாக அழித்து விடுங்கள். இம்முறை பேரழிவு நிகழ வேண்டும் குருதேவா. நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் மிக பயங்கரமாக நடக்கும். இனி நடப்பவை அனைத்துமே அசுரர்களுக்கு சாதகமாக இருக்கும். அசுரர்களின் அடையாளத்தை காப்பதற்கு இந்த அசுரகுரு சுக்கிராச்சாரியன் இப்பிரபஞ்சத்தில் பிரளயத்தை ஏற்படுத்துவான். 8 திக்கிலும் நமது அசுர குலத்தின் கொடிதான் பறக்கும். இது என் வாக்கு. அவ்வாறு நடக்கும் வரை நான் ஓய மாட்டேன். இது என்ன சூறாவளி மகாதேவா? என் மனம் பதட்டப்படுகிறது. என்ன தீங்கு நிகழப் போகிறது? அதை காணவே செல்கின்றோம் தேவி. ஏற்பாடு செய்யுங்கள். இவ்வுலகமே அழிந்தாலும் சரி, அதற்கு எதுவும் நேரக்கூடாது. உடனே செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள். இவர்கள் யார் மகாதேவா? யாரை காப்பாற்ற இவர்கள் முயல்கிறார்கள்? தேவி,